ஆண்டாள் பிரியதர்ஷினி கேட்டுருவோம். ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடம், 2026 திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குமா? ஏன்னா இப்போ ஸ்ரீகாந்த் வந்து குறிப்பிட்டது போல முதலமைச்சர் அமெரிக்கா போனாலுமே கூட அங்கிருந்தே கூட இது தொடர்பான ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. இன்னும் நாட்கள் கொஞ்சம் இருந்தாலுமே கூட இந்த ஆலோசனைகள் நடக்கிறத பார்த்தா திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குமா களம்? இது சவால்ங்கிற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. திமுகவை பொறுத்த வரைக்கும் அது தேவையே இல்லை, அது சவாலே இல்லை. அதுலேயும் குறிப்பாக இன்னைய தேதியிலிருந்து 2026 மே வரைக்குமே கிட்டத்தட்ட 601 நாட்கள் இருக்கு. இந்த 601 நாட்கள் இருக்கு. ஒரு விஞ்ஞான தரவுப்படி, சமீபத்தில் வந்த தரவுப்படி, உலகத்தை பூமியில் பிரபஞ்சத்தில் கிட்டத்தட்ட எத்தனை செப்டில்லியன் அப்படிங்கிறாங்க, 1 செப்டில்லியன், அதாவது 1 போட்டு கூட 24 பூஜ்ஜியம் போடணும், அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இருக்கக்கூடிய சூரியன் ஒன்றே ஒன்று, அதுதான் திமுக. ஸ்டார்ஸ் எத்தனை வேணால் வரலாம், ஆனால் திமுக என்கின்ற அந்த சூரியன் என்பது எப்போதும் நிலையானது. நட்சத்திரங்கள் தினம் உருவாகும், கீழே விழும், எல்லாமே ஆகும், ஆனால் சூரியன் என்றைக்கும் விழாது அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை புரிஞ்சுக்கணும். அப்புறம் அவசர ஆலோசனை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இது அவசர ஆலோசனை இல்லை. ஏனென்றால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்கே போனாலும் கட்சியை கவனிப்பது, தொண்டர்களை கவனிப்பது, அரசை கவனிப்பது, மக்கள் நல திட்டங்களை கவனிப்பது, இப்படி எல்லாவற்றிலும் சமமான ஒரு அக்கறையை கொடுத்து கொண்டே இருப்பார். 360 டிகிரி சுற்றி சுழன்று எங்கேயும் தொய்வில்லாத மாதிரி ஒரு பணியாற்றுவது தான் நம்முடைய முதல்வரின் சிறப்பம்சம். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் அவருடைய அடையாளம். அப்புறம் தம்பி கருணேஷ் வந்து சொல்லும்போது ஒரு அக்கறையாக ஒரு அறிவுரையை சொன்னார், ஆட்சியை கவனிக்கணும் வெளிநாட்டுக்கு போகிறத விட அப்படின்னு. அவருக்கு கூடுதலாக ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். 2014 இந்த 2024 நேற்று வரைக்கும் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 80 நாடுகளுக்கும் மேலாக சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார், தன்னுடைய நண்பருக்கான ஒப்பந்தங்களை பெறுவதற்காக. அவர் போயிட்டு வந்த சுற்றுப்பயணங்களால் இந்தியாவில் ஆட்சி சீர்குலைந்து போனது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவருடைய 2 நண்பர்கள் தான் உலகமாக பணக்காரர்களாக மாறினார்கள். ஆட்சியை கவனிக்கணும்னு ஒரு வார்த்தையை சொல்றாருல, இந்தியாவில் தான் மிக அதிகபட்சமாக வேலை வாய்ப்பின்மை இருக்கு. பெண்கள், குழந்தைகள், சிறுபான்மையினர் மேல அதிகமாக தாக்குதல்கள் நடத்தப்படுகிறதுனா இந்தியாவில் தான். நாடாளுமன்றத்துக்கே வராத ஒரு பிரதமருங்கிற பெருமையை பெற்றவரும் நம்முடைய பிரதமர் தான். இந்தியாவில் மிக அதிகமாக வறுமை இருக்கு. ஆனால் தடிக்கு விழுந்தா ஒவ்வொரு நாளும் கேலண்டர் எடுத்து பார்த்தா பிரைம் மினிஸ்டர் வெளிநாட்டில் தான் இருக்காரு. அவர் இந்தியாவுக்கு வருகின்ற ஒரு நாளைத்தான் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கோம். அப்படியான என்ன பேச விடுங்க, முதல் சுற்று பேசி முடிக்கிறேன். அப்படியான சூழல்ல எங்களுடைய தலைவர், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஆட்சியை கவனிக்கணும்னு இவங்க வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க பாருங்க. இதை விட ஒரு ஜோக்கு உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அப்புறம் பிஜேபியோட இணைவதை பற்றி எல்லாரும் பேசுறீங்க. பிஜேபியோட இணைவது என்பது தன்னுடைய கல்லறையை தானே தோண்டிக் கொள்வது அப்படிங்கிற புரிதல் இப்ப எல்லாருக்குமே வந்தாச்சுங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கணும். அதை தாண்டி ரொம்ப அதிகப்படியான வார்த்தையா இல்லையே, எல்லாருமே விலகி போயாச்சு. அப்புறம் எங்களுக்கும் ஒரு மெகா கூட்டணி வரும் அப்படின்னு கருணேஷ் நம்பிக்கையா சொல்றாரு. நிச்சயமா வரும். அந்த லெட்டர் பேட் கட்சி வரும், ஒன் மேன் கட்சி அது அவரோட நம்பிக்கை. அது மாதிரி இவங்களுக்கு சொல்றேன், இவங்களுக்கு ஒன் மேன் கட்சி வழக்கம் போல அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்த மாதிரி ஒன் மேன் கட்சி, லெட்டர் பேட் கட்சி, அப்புறம் ஜாதிய கட்சி, இப்படி எல்லாருமே அவங்களோட சேருவாங்கன்ற நம்பிக்கையோட இருக்காங்க. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி இப்போது எந்த கடையில் இருக்கு? ஏன்னா அந்த கட்சிக்கு ஸ்டியரிங் காணாம போச்சு, டயர் பங்க்சர் ஆகி போச்சு, அப்புறம் டயருக்கு ஸ்டெப்னியே இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த காரு எந்த கடையில் இருக்கு? காயலாங்கடையில் இருக்கா, இல்லை அது கட்சியாக வச்சுருந்தாங்கன்னா மீட் எடுத்துட்டாங்களா, அடகு வச்சாங்களே மீட் எடுத்துட்டாங்களா? இப்போ திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ தனக்கு தன்மானம்னு ஒன்று உண்டாச்சே அப்படின்னு. இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு உணர்வை திடீர்னு ஒரே நாள்ல ஒரே ராத்திரியில தன்மானம்னு எனக்கு உண்டு அப்படின்னு எப்படி திடீர் ஞானோதயம் வந்தது? கூட்டணி, அதாவது வந்து அதிமுகவும் பாஜகவும் வந்து ஒன்றிணைத்துக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டபோது வந்த பதில் அதான். திடீர்னு அப்படி ஒரு ஞானோதயம் வந்திருக்கு. அது அங்க அவங்க வழக்கம் போல அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. ஒரு இடி அனுப்புறது, ஒரு சிபிஐ ரெய்டு அனுப்புறதுன்னு வந்தாச்சுன்னா எல்லாரும் வாய்மூடி மௌனி ஆயிடுவாங்க. இன்னமும் அந்த பிஜேபி பக்கத்துல இருந்து இந்த மாதிரியான அரசு நிர்வாகங்களை தன்னுடைய வசதிக்கு வளைத்து கொள்கின்ற அந்த திட்டத்தை இன்னும் ஆரம்பிக்கல. அவங்க அதை ஆரம்பித்து அதிமுகவுக்கு ஏதாவது செய்தாங்கன்னா திரும்பவும் இந்த தன்மானம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் மாறக்கூடும்.
அதனால தம்பிக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஆட்சியை கவனிக்கணும்னா ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆண்டுகளாக, மிக நீண்ட ஆண்டுகளாக கவனித்து தான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக கல்வியில் இருக்கிறது தமிழ்நாடு, தொழில் வளர்ச்சியில் இருக்கிறது தமிழ்நாடு, பெண்கள் நலனில் இருக்கிறது தமிழ்நாடு, சுகாதார கட்டமைப்பில் இருக்கிறது தமிழ்நாடு. அது எதையுமே திராவிட முன்னேற்ற ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கின்ற அறிக்கை இல்லை, இவர்கள் கொடுக்கின்ற, மத்திய அரசு கொடுக்கின்ற, நிதி ஆயோக் கொடுக்கின்ற அறிக்கையை தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அதனால இதை பற்றியெல்லாம் அவரை பேச சொல்லுங்க. ஆட்சியை கவனிப்பது என்பதற்கு நம்முடைய முதல்வருக்கு, எங்களுடைய தலைவருக்கு இவர்கள் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்சியை கவனிக்கணும், நீங்க நாடாளுமன்றத்துக்கே வர்றதில்லைன்னு பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் சொல்லுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.